திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள வீரநகரில் வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அங்கு வசித்து வரும் நரிக்குறவர்கள் இன மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் தங்கமணி இணைகிறார். வணக்கம் தங்கமணி, தற்போது அங்குள்ள நரிக்குறவு மக்களின் நிலை என்ன? அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கை என்ன? ஜெயஸ்ரீ வணக்கம். அதாவது குறிப்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்ற பகுதி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்துள்ள இந்த வீரநகர் பகுதியில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த வீரநகர் பகுதியினை பொறுத்தவரை இங்கு அதிக அளவில் நரிக்குறவின பொதுமக்கள் இங்கு குடியிருந்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியினை பொறுத்தவரை அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பகுதியில் தான் தற்போது வசித்து வருகின்றனர். அதாவது இவர்களுக்கான இந்த இடத்தினை அரசனால் இந்த இடம் வழங்கப்பட்டது. ஆனால் இவர்களே இந்த இடத்தில் இவர்களுக்கு தேவையான வீடுகளை கட்டிக்கொண்டு தற்போது 30 ஆண்டுகளாக இந்த பகுதியில் வீரநகர் பகுதியில் வசித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த மழை காலங்களின் பொழுது இவர்கள் பகுதிக்கு அருகில் இருக்கின்ற அந்த மழைநீர் வடிகால் குழாய் மூலம் அங்கு தண்ணீர் மிகவும் அதிகமானால் அந்த தண்ணீர் முழுவதுமே இந்த குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்துவிடும். இதே நிலைமை இன்றைய தினம் ஏற்பட்டுள்ளது. அதாவது கடந்த 2 தினங்களாக இந்த திருவாரூர் மாவட்டத்தினை பொறுத்தவரை அதிக அளவில் கனமழை பெய்து வரும் நிலையில் இன்றைய தினம் இந்த வீரநகர் பகுதியில் உள்ள சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிக்குள் அந்த மழைநீர் என்பது வெள்ளம் போல் தேங்கி இருக்கின்றது. தொடர்ந்து இந்த வெள்ளம் போல் தேங்கி இருக்கின்ற காரணத்தினால் இங்கிருக்கின்ற பொதுமக்கள் பாதுகாப்புக்காக பாதுகாப்பு முகாமில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில இங்கிருக்கின்ற பொதுமக்களுடைய கோரிக்கையாக ஆண்டுதோறும் அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த காலநிலை மாற்றத்தின் காரணமாக மழை பெய்தால் அருகில் இருக்கின்ற அந்த கால்வாயிலிருந்து அதிகப்படியான உபரி நீர் எங்கள் பகுதிக்குள் வந்துவிடும். இந்த பகுதிக்குள் நீர் வந்துவிட்டால் கிட்டத்தட்ட 1 வார காலமாக இந்த தண்ணீர் வடியாமலே இருக்கும். அதனால் எங்களுடைய வாழ்வாதாரமும் மிகவும் கேள்விக்குறியாகியுள்ளது. அதே சமயத்தில் நாங்கள் தொழிலுக்கும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று கூறுகின்றனர். அதே சமயத்தில் இங்கிருக்கின்ற பகுதி பொதுமக்கள் சுமார் 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அருகில் இருக்கின்ற அரசு பள்ளி, தனியார் பள்ளி போன்ற பள்ளிகளில் படித்து வரும் நிலையில இவர்களுடைய அந்த புத்தகங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்துமே இந்த மழைநீரின் காரணமாக முற்றிலும் சேதமடைந்துள்ளது. தொடர்ந்து நம் காட்சியில் கூட பார்த்திருக்கலாம், அருகில் இருக்கின்ற ஒரு 2 வீடு முழுவதுமே இந்த வெள்ளக்காடுகளாக இந்த மழைநீர் தற்போது தேங்கி இருக்கின்றது. தொடர்ந்து இந்த பொதுமக்கள் ஆண்டுதோறும் நகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், சட்டமன்ற உறுப்பினர் போன்ற பல்வேறு அரசு பிரதிநிதிகளிடம் தங்கள் கோரிக்கையை முன்வைக்கின்றனர். குறிப்பாக இந்த ஏரியாவுக்கு உடனடியாக நீங்க மேடா செஞ்சு தரணும். ஏனென்று குறிப்பிட்டால் தொடர்ந்து ஆண்டுதோறும் மழை பெய்தால் குடியிருப்பு முழுவதுமே வெள்ளக்காடுகளாக சூழ்ந்திருக்கின்றது. வீடுகள் எந்த நேரம் வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயம்தான் இந்த வீரநகர் பகுதியில் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த பகுதியை பொறுத்தவரை இரவு நேரம் ஆகிக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து முழங்கால் அளவுக்கு இந்த பகுதியில் தண்ணி இருக்கின்றது. தொடர்ந்து விஷ ஜந்துக்களான தேள், பாம்பு, பூரான் போன்ற விஷ ஜந்துக்கள் அந்த வீடு பகுதிகள் புகுந்திருக்கின்றது. அதிக அளவிலான இங்கு குழந்தைகள் இருக்கின்ற காரணத்தினால் நோய் தொற்று பரவும் அபாயம், அதே சமயத்தில் இந்த விஷ ஜந்துக்களால் உயிரிழப்பு அபாயம் கூட இந்த வீரநகர் பகுதியில் ஏற்படும் நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் 2 நாட்களாக இந்த பகுதியை பொறுத்தவரை வடிகால் அமைத்து இந்த தண்ணீரை வெளியேற்றும் முயற்சியில் இங்கிருக்கின்ற நகராட்சி நிர்வாகம் ஈடுபடவில்லை என்றும், அதே சமயத்தில் உடனடியாக நகராட்சி நிர்வாகத்தின் மூலம் இங்கு வடிகால் அமைத்து உடனடியாக தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. வீரநகரில் வசிக்கும் நரிக்குறவர்கள் இன மக்கள் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு மண்ணடிச்சு பேரு பண்ணி சொந்தத்தை காட்டிருந்தோம். அது ஒரு ஓட்டு போட்டி. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.